ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு சரண் சிவா 360 சேனல். இன்றைக்கி நம்ம கோட் படம் பார்க்குறக்காக கற்பகம் தேட்டர்ஸ் வந்திருக்கோங்க. இந்த தேட்டர் கோயம்புத்தூர் காந்திபுரம் 100 அடி சாலையில் இருக்குது. நாங்கள் போனது கோட் மூவியோட ஃபஸ்ட் டே 12:30 ஷோ தாங்க. இந்த தேட்டரில் செலிப்ரேஷனில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். உண்மையை சொல்லணும்னா செம்ம வைப்புங்க. இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் ரஜினி, அஜித், விஜய் படத்துக்கு மட்டும்தாங்க இருக்கும். வேறு ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரிலங்க. நீங்கள் கோட் மூவி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட செலிப்ரேஷன் அண்ட் எந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே கலராக பேப்பர் வெடி கொட்டெல்லாம் போட்டு செம்மையாக அசத்திட்டாங்க. இந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி கற்பகம் தேட்டரோட ஸ்க்ரீன் 2க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஸ்க்ரீன் தான் பழைய யமுனா தேட்டருங்க. இந்த தேட்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க. இந்த தேட்டரோட ஹால் நல்லா லென்த்தியாக இருந்துச்சு. இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷோக்கு 430 பேர் உட்காந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸில் 380 மெம்பர்ஸும் பால்கனியில் 50 மெம்பர்ஸ் உட்காந்து பார்க்கலாங்க. இந்த தேட்டரோட ஸ்க்ரீன் அண்ட் ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே நாங்கள் போன அன்றைக்கி டிக்கெட் ரேட் 190 ருபீஸுங்க. ஃபஸ்ட்டு 2 to 3 வீக்ஸ்க்கு பெரிய படத்துக்கெலாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி 190 ருபீஸ். நார்மல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 120 ருபீஸும் பால்கனிக்கு 170 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த தேட்டரோட டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், புக் மை ஷோ ஆப்பில். இங்கே டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா கேரோக்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி புக் பண்ணிங்க அப்படின்னா படம் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனோட லைட்டிங்ஸ் அண்ட் தீம் ப்ளூ கலரில் இருந்துச்சு. இங்கே நல்ல நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி ஃபஸ்ட் டேனால் எங்களால் நிறைய பேப்பர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் நார்மல் டேயில் போயிருக்கேன், ஸோ அப்போல்லாம் க்ளீனாக தான் இருந்திருக்குங்க. இங்கே ஸ்நாக்ஸோட ரேட்ஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் தாங்க. நாங்கள் ஒரு பாப்கார்ன் வாங்கினோம். ஸோ பாப்கார்னுக்கு சீசனிங் மசாலாவோடையே 100 ருபீஸ் தான். இங்கே 4K ப்ரொஜெக்டர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஸ்க்ரீன் கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த சினிமாஸில் ஸ்க்ரீன் 1ல் தாங்க பெரிய ஸ்க்ரீன். இங்கே டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஹாலோட அகலம் கம்மியாக இருக்கிறனால நல்லாவே சவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரெஸ்ட் ரூம்ஸும் ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எஸ், இந்த தேட்டரில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நீங்கள் என்ன படம் பார்த்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன தேட்டர் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இங்கே சீட்ஸ்லாம் குஷன் அண்ட் புஷ்பேக் சீட் தான். முன்னாடி யாராவது உட்காந்துருந்தாலும் தலை மறைக்கல. லெக் ரூம் ஸ்பேஸுமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இது ஒரு நல்ல பட்ஜெட் தேட்டர். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வரலாம். கோட் மூவி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஜீவன் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்தில் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் பார்க்கலாங்க. படம் முடிஞ்சுன்னு எல்லோரும் எஞ்சி போயிடாதீங்க. ப்ளூபர்ஸும் பார்த்துட்டு போங்க. விஜயோட க்யூட் ரியாக்ஷன்லாம் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்க்ரீன் 1ஓட பால்கனி எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குன்னு சொன்னார். எங்களால் படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, பட் எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு வீடியோ எடுக்க. பால்கனி வியூ நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேருந்து ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்க்ரீன் 1ஓட ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் காவேரி சினிமாஸும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.